இன்றைய கருத்தாய்வில் நம்மோடு கலந்துரையாடும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம். நமது கேள்வி, தமிழகத்தில் லஞ்சம் ஊழலுக்கு முக்கிய காரணம் யார்? கிடைத்த விடைகளை மண்டல வாரியாக பார்க்கலாம். தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் என்று திரையில் விரிகின்றன தகவல்கள். அரசியல்வாதிகள் தான் காரணம், அதிகாரிகள் தான் காரணம், பொதுமக்களே காரணம், பிற கருத்துகள் கருத்தால் இல்லை என்போர் என 5 தெரிவுகளாக நாம் திரையில் பார்க்கிறோம். திரு பெருமாள் மணி, பளிச்சின் கருப்பு வண்ண உடையில வந்திருக்கிறீங்க. தமிழகத்தின் லஞ்சம் ஊழல் நிலையை குறிப்பதாக இந்த வண்ணமா? அதற்காக தான் போட்டு வந்தீங்க? இல்லை, இது நீங்க இந்த கருப்பு வண்ணம் தானே தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய முக்கியமான போக்கையே மாற்றிய வண்ணம், அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாவற்றோட மூலமும் கருப்புல இருந்து தான் கிளம்புது இல்லைங்களா? அப்படி நம்ம இன்னும் மாற்றப்பட வேண்டியது நிறைய இருக்குதுங்கிற இந்த கருப்பு காட்டுது. மகிழ்ச்சி. சரி, இதுல தெற்கு மண்டலம் அரசியல்வாதிகள், மேற்கு மண்டலத்திலையும் அரசியல்வாதிகளே முன்னிலையில் இருக்காங்க, மத்திய மண்டலத்திலையும் அரசியல்வாதிகள் தான் கொஞ்சம் முன்னிலை. ஆனால் வடக்கு மண்டலத்தில் மட்டும் வித்தியாசமான முடிவு கிடைத்திருக்கிறது. ஏன்னா இது வந்து எனக்கு இந்த கருத்து கணிப்பு ரொம்ப சரியா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்கள், இப்போ ஒட்டுமொத்தமாவே நாம இந்த கையூட்டு மற்றும் ஊழல் இந்த ரெண்டையும் நம்ம வந்து விவாதிக்கிற பொழுது 3 பேருடைய இது ஒரு முக்கூட்டு தான். பொதுமக்கள், அதிகாரிகள், இன்னமும் சொல்ல போனீங்கன்னா இதுல இன்னொருத்தரையும் சேர்த்துக்கலாம், கான்ட்ராக்டர்ஸ். அவங்க கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்க. இப்போ நிர்வாக தரப்புல நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், இது ஒரு முக்கூட்டு. இது வந்து எதுலன்னு பாத்தீங்கன்னா ஊழல்ல வந்து இந்த முக்கூட்டு இருக்கும். ஊழல் அப்படிங்கிற சொல்லே வந்து ஊழ் கூட்டல் ஆள். ஊழ் அப்படின்னா முறை, ஊழ் இல்லை, ஊழ் முறை தவறி செய்கிற ஒரு செயல் தான் ஊழல். அப்போ இந்த லஞ்சங்கிறத நம்ம கையூட்டுங்கிற சொல்லால தான் நம்ம பொதுவா குறிப்பிடுறோம். இவங்களுக்கு எல்லாம் அந்த உருத்து வந்து ஊட்டுங்கிற தகவலே தெரியாதோ? இல்ல, இதுல என்னன்னா ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டெமோக்ரஸில அல்லது ஒரு இடத்துல லஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குது, கையூட்டு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொதுமக்கள் வந்து உணர முடியும். ஆனா ஊழல் எந்த அளவுக்கு இருக்குது, ஊழல் எந்த அளவுக்கு, அதான் சொல்லுவாங்க, ஊழல் வந்து புறையோடி போய்விட்டது அப்படிம்பாங்க. ஏன்னா புறையோடுதல்னாலே கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு பேர், அது ஒரு கேன்சர் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது பல்கி பெருகி இருக்கும். ஆக இந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவதில் ஊடகங்களுடைய பங்கு, அறிவார்ந்த சமூகத்தினுடைய பங்கு, ஒரு சிவில் சொசைட்டினுடைய பங்கு முக்கியமானது. ஆனா இந்த லஞ்சங்கிறது பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாலையில போறோம், அந்த சாலைக்கு பின்னாடி என்ன ஊழல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த சாலையில நம்மள ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் மறிச்சு நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் லஞ்சம் கேட்டாருன்னா அது நமக்கு நேரடியா தெரியும். ஆனா இந்த ஆய்வினுடைய முடிவுல கருத்து சொன்ன எல்லாருமே ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா 40% அரசியல்வாதிகளுக்கும், ஒரு 35% அதிகாரிகளுக்கும், ஒரு 20% பொதுமக்களுக்கும் அப்படிங்கிற அளவுல வந்து இவங்க வச்சிருக்கும் போது, சொல்வது போல பொதுமக்களை அது நேரடியாக பாதிக்கிறதுனா, இப்ப பொதுமக்கள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றவங்களுடைய சதவிகிதம் ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க லஞ்சம் கொடுக்க முடியாது என்று நின்றால் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் என்ன செய்ய முடியும்? இல்ல, அதுதான் இந்த சர்வே தெளிவா காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். ஏன்னா மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நான் ஒரு இண்டிவிஜுவல், நீங்க ஒரு இண்டிவிஜுவல், நம்ம 3 பேரும் சேர்ந்து நிற்கும் போது நமக்கு ஒரு பலம் இருக்கும். ஆனா ஒரு அரசு, ஒரு அமைப்பு, இதையெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒருவன் எதிர்த்து நிக்கணும்னு கூட நினைக்கலாம். ஆனா இப்ப நான் என் பிள்ளைக்கு வந்து நான் ஒரு சர்டிபிகேட் வாங்க போறேன், எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓபிசி சர்டிபிகேட் நம்ம வாங்குறோம்னு வைங்களேன், 4 நாள்ல வேணும், 2 நாள்ல வேணும்னு சொல்றாங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். தமிழக வரலாற்றில் லஞ்சம் ஊழல் எந்த அளவிற்கு புறையோடி போயிருப்பது குறித்து நாம் வருந்துகிறோமோ அதே அளவிற்கு தமிழக அரசியல் வரலாற்றிலும் வார்த்தை பிரயோகங்களால் வருந்துவதும் நாம் வருந்தக்கூடிய விஷயமாக மாறிவிடுகிறது. அந்த காலத்திலிருந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் பல்வேறு விஷயங்களை தெரிவித்துவிட்டு வருத்தம் தெரிவித்ததும் உண்டு. EVKS இளங்கோவன் அவர்கள் பேசிவிட்டு வருத்தம் தெரிவித்ததும் உண்டு. இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும் பொழுது திமுக தலைவர் கருணாநிதி குறித்து மறைமுகமாக பொருள் கொள்ளும்படி ஒன்றை தான் கூறிவிட்டதாகவும் இப்பொழுது அதற்காக வருந்துவதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடைசி 2 வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். இப்படி நான் கூறியது என் வாழ்நாளில் செய்த ஒரு குற்றமாகவே நான் கருதுகிறேன். அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். அண்ணன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இவர் என்ன தவறாக பேசியிருந்தாரோ அந்த தவறு இவர் மேலும் விழத்தானே செய்கிறது. அண்ணனை குறித்து தவறு என்றால் அது தம்பிக்கும் பொருந்தத்தானே செய்யும். அந்த வகையில இப்போ விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறாரே,
இது குறித்து உங்களுடைய கருத்தை ஒரு வரியில் சொல்ல முடியும்? இல்ல, பொதுவாகவே கலைஞர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பண்பு உண்டு. அவர் கட்சியின் மீது நீங்க ஏதாவது ஒரு தாக்குதல் சொன்னீங்கன்னா ரொம்ப கடுமையாக எதிர்வினை ஆற்றுவார். ஆனால் கலைஞரையாட்ட இந்திய ஜனநாயக மரபிலேயே தன் மீது வீசப்படுகிற தனிப்பட்ட தாக்குதல்களை அவர் ரொம்ப எளிதாக விலக்கி தள்ளிவிடுகிற ஒரு மிகப்பெரிய மாண்பு உள்ள ஒரு தலைவர். அந்த தலைவர் மீது அவ்வளவு பெரிய ஜனநாயக பண்பை ஒரு எளிதாக இன்றைக்கு நீங்க 1950க்கு பிறகான இந்திய அரசியலை நீங்கள் கலைஞரையாவினுடைய வரலாறை விட்டுவிட்டு நீங்கள் எழுதிவிட முடியாது. ஒரு வலிமையான ஒரு பிராந்திய தலைவர். ஆனால் இவ்வளவு ஜனநாயக பண்புகள் உள்ள ஒருவரை இந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கமே ஒரு அண்ணன் தம்பி அண்ணி என்று ஒட்டுமொத்த உறவாக கட்டி எழுப்பிய ஒரு இயக்கத்தில் நீங்கள் அண்ணன் என்ற பதத்தையும் பயன்படுத்திவிட்டு இப்போ இது என்னன்னா இப்ப நீங்க பார்க்கும்போதுதான் இந்த இயக்கத்தினுடைய பலமே நமக்கு புரியுது. முதல்ல நீங்க நேர்மையாக பேசுவதாக இருந்தால் நான் பத்திரிகையாளர்களாக இருக்கும்போது இதை கேட்க வேண்டி நேர்கிறது. பச்சை தமிழர் என்றும் சொல்லிவிட்டு காமராஜரை எப்படியெல்லாம் பேசினார் என்பதை நீங்களும் படித்திருப்பீர்கள். ஆமாம். இந்திரா காந்தி எப்படியெல்லாம் பேசினார்கள் நீங்களும் படித்திருப்பீர்கள். எதையும் நியாயப்படுத்தவில்லை. இருவர் செய்வதும் பிழை என்றால் பிழைதான். பத்திரிகையாளர்கள் பார்வையில் இதற்கு பலத்த கண்டனங்களை கூட நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்களை அரசியல் தலைவர்கள் நாளை மக்களை ஆளப்போகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். வெளியிடுகின்ற வார்த்தைக்கு தான் பொறுப்பானவன் என்ற ஒரு அக்கறை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக நாம் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இனி நாம் இது தொடர்பாக பேசலாம். வயது வாரியான முடிவுகளை நாம் அடுத்த திரையில் பார்க்கிறோம். இல்லை, இப்போ இந்த பொதுமக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இந்த முக்கூட்டை நாம யோசிச்சோம் அப்படின்னா இதுதான் லஞ்சத்தினுடைய முக்கூட்டு. நீங்க அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், அப்புறம் அரசியல்வாதிகள், இதுதான் ஊழலினுடைய முக்கூட்டு. அந்த முக்கூட்டு எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த கான்ட்ராக்டர்ஸ் பொதுமக்களோட நம்ம சேர்த்துக்கலாமா? இல்ல, அவங்க என்னன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு படித்த அல்லது இந்த அமைப்பை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ டிஃபால்டர்ஸ், இப்போ வங்கிகள் சொல்றாங்க திருப்பி வாராக்கடன்கள் 3 லட்சம் கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், கட்டுவதற்கு தகுதி இருந்தும் கட்டாதவர்கள் 50,000 கோடிக்கு மேல 56,000 கோடிக்கு மேல இருக்குன்றாங்க. இத வங்கியினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்ட ஒருவரால தான் புரிந்து கொள்ள முடியும். அதே போல பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் நம்ம அழைத்து வருகிறோம். என்ன சலுகைகளை கொடுக்கிறோம், எத்தனை ஆண்டுகளுக்கு எவ்வளவு சலுகைகளை கொடுக்கிறோம், அதற்கு எந்த நாட்டில் எவ்வளவு ஷேர்கள் கைமாறியது. இப்ப பனாமா லீக்ஸ் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க உலகினுடைய மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அவர்கள் நாட்டுல ஒரு அனுமதி கொடுப்பாங்க ஒரு தொழிற்சாலைக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டுல யாரோ ஒரு உறவினர் பேர்ல ஷேரா வாங்கிப்பாங்க. இததான் இந்த பனாமா லீக்ஸ் ஒட்டுமொத்தமா சொல்லுது. அப்ப இதை எல்லாத்தையுமே ஒரு எளிய இப்போ ஒரு சான்றிதழ்களுக்காக ஒரு லஞ்சம் பார்த்து திருந்துனா ஆச்சு. அடடே இப்படி ஒரு ரூட் இருக்கு போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இருந்தா என்ன பண்றது? இல்ல, இப்ப நம்ம விவாதிக்கணும் இல்லையா? இப்ப ஊடகங்கள் இந்த மாதிரி பெற்றுறாங்கன்றது செய்தி இல்ல. இப்ப மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஊடகங்கள், இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ், இது வர வர தொழில்நுட்பம் எப்போதுமே எளியவனுக்கு ஒரு பெரிய ஆயுதம். விக்கிலீக்ஸ் மாதிரி இப்ப ரோபோ லீக்ஸ் வந்துருச்சு. நீங்க கூட ரோபோ லீக்ஸ் பண்ணி இதுல பேசாவிட்டாலும் கூட, ஒரு கேள்வி கேட்காவிட்டாலும் கூட ஒன்று ஊர்ஜிதப்படுகிறது மறைமுகமாக. தமிழகத்தில் லஞ்ச ஊழலுக்கு முக்கிய காரணம் யாருன்னு தான் கேட்டிருக்கோம். லஞ்ச ஊழல் இருக்கா இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அத நீங்க எந்த 3ஆம் உலக நாட்டுகளிலுமே நீங்க இப்ப வளர்ந்த நாடுகள்ல அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா லாபியிங் அப்படின்னு சொல்றாங்க. லாபியிங் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் நான் லாபியிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எந்த 3ஆம் உலக நாடுகளிலுமே நீங்க லஞ்சம் ஊழல் இருக்குதாங்கிற கேள்வியை எடுத்துட்டே போக வேண்டியதில்லை. ஏனென்றால் வளர்ச்சியினுடைய வலதுகை வளர்ச்சி அப்படின்னா 3ஆம் உலக நாட்டுக்கு, இடதுகை லஞ்சமும் ஊழலும். நீங்க இது தென் அமெரிக்கா நாடுகளுக்கும் பொருந்தும், வளர்ந்து வருகிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பொருந்தும், ஆசிய நாடுகளுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனா நாம இன்னும் ஒரு ஒப்பீட்டளவில் ஒன்று பார்க்கலாம். இந்தியாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய நாடுகள், ஈஸ்டர்ன் டைகர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் லஞ்சம் எப்படி இருந்ததோ, நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா தெரியும். நம்ம சென்னையினுடைய அமைப்பு மாதிரியே தான் சிங்கப்பூரோட அமைப்பு இருக்கும். நம்ம சென்னையினுடைய அமைப்பு மாதிரி தான் மலேசியாவினுடைய தலைநகரோட அமைப்பு இருக்கும். ஆக அன்னைக்கு அங்க என்ன பேட்டர்ன்ல லஞ்சமும் ஊழலும் இருந்ததோ அதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு இங்க இருக்கும். தொடர்ந்து பேசலாம். 3ஆம் உலக நாடுகளின் அந்த லஞ்ச லாவண்ய நிலைக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஹிட்மேன் என்ற புத்தகத்தை நம்ம நேயர்களுக்கு பரிந்துரைக்கலாம். அது ஒரு ஒப்புதல் வாக்கு. தமிழகத்தில் லஞ்சம் ஊழலுக்கு முக்கிய காரணம் யார் என்ற கேள்விக்கு கிடைத்த பதில்களை இனி ஆண் பெண் என்று பிரித்து சதவிகித அடிப்படையில் பார்க்கலாம். பிறகு மொத்த முடிவுகளும் திரையில் விரியும். இப்போ இந்த முடிவுகள்ல இந்த 36ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளை அதிகமா குற்றம் சுமத்துறது இந்த சர்வேல கொஞ்சம் ஆச்சரியமான இடம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 36 to 50
அந்த வயதுல அவங்களுக்கு இந்த அமைப்பு பற்றி ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கும். அந்த வயது அதிகாரிகளை அதிகமாக குற்றம் சுமத்துவது நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய அல்லது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தனியார் மயமாதலுக்கு வந்த பிறகு இப்போ இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தனியார் மயம் ஊழலை நமக்கு கண்ணுக்கு தெரியாம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா மக்கள் கிட்ட லஞ்சத்துக்கு எதிரான மனநிலையை தனியார் மயம் வகுக்கும். லாபிங்னு ஒரு அருமையான வார்த்தை சொன்னீங்களே, அது எவ்வளவு ப்ரொஃபஷனலா வருது பாருங்க, உள் நுழையுது பாருங்க. ஆமா, அது எவ்வளவு பெரிய கேடு. அது ஒரு பெரிய கேடு. ஆனா நீங்க அப்படிதான் அவங்க முன்னெடுத்துட்டு வராங்க. நீங்க அது லாபிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, புரோக்கருங்கிறதோட ஒரு நல்ல சொல் தான் லாபிங் அப்படின்னு. ஆனா நீங்க யூஎஸ்ல நான் லாபியிஸ்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க அது ஒரு பெருமையான சொல்லா கருதுறாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த தனியார் மயம் என்ன பண்ணும், அப்படி உலகமயம் தனியார் மயம் என்ன பண்ணும்னா ஊழலை பெரிய அளவுல ஊக்குவிக்கும். ஆனா மக்கள் கிட்ட லஞ்சத்துக்கு எதிரான மனநிலையை தனியார் மயம் வளர்க்கும். ஏன்னா இப்ப நீங்க இப்ப நம்ம ஒரு தொலைபேசி இணைப்பு எடுக்கணும்னு வைங்க, ஒரு தனியாருக்கு போன் பண்ணி சொல்றோம், அவன் இப்பெல்லாம் வீட்லயே கொண்டு சிம் கார்டு கொடுக்குறாங்க, டிடிஹெச் போன் பண்ணி சொன்னா வீட்டுல மாட்டுறாங்க. ஆனா நீங்க அதை அப்படி ஒரு அரசு நிறுவனத்துல நீங்க எடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்க சர்வீஸ்க்கு உங்களுக்கு கேட்கறாங்க ஏதோ ஒண்ணு. அப்ப தனியார் என்ன பண்றாங்க, த்ரூ சர்வீஸ் தான் தன்னோட கஸ்டமரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த சர்வீஸ் எல்லாத்துக்குமே ஏதோ ஒண்ணு கேட்குது. ஆக இந்த தனியார் மயத்தினுடைய இரண்டு புள்ளிகள், ஒன்று அது அமைப்பு ரீதியாக ஊழலை பெரிய அளவில் வளர்த்தெடுக்கும், மக்கள் மனதில் தனியார் மயம் ஒரு சர்வீஸை உங்களுக்கு வேகப்படுத்தும். அந்த வேகப்படுத்தும் போது ஏன் தனியார் கிட்ட எனக்கு இவ்வளவு வேகமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசுல ஏன் எனக்கு இவ்வளவு தாமதமாகுது. நாம இப்ப நீங்க நம்ம வெளிப்படையா பேசணும்னா அரசு சார்ந்த தொலைபேசி நிறுவனத்தை விட்டுட்டு தனியாருக்கு இவ்வளவு வேகமா மாறினதுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா அரசினுடைய அந்த நிறுவனத்தினுடைய டவர்களை எடுத்துதான் இவங்க வாடகைக்கு எடுத்துதான் நடத்துறாங்க. ஆனா அந்த சர்வீஸ் காரணமா தான் நாம இவங்களை விட்டு அவங்க கிட்ட போறோம். அப்போ இந்த தனியார் மயம், இந்த உலகமயம், இது எல்லாம் ஒரு மூன்றாம் உலக நாடுகளை எப்படி பாதிக்கும், அது ஒரு பொதுமக்களுடைய பார்வையில இருந்து பார்க்கிற பொழுது இதுல எனக்கு இந்த பொதுமக்கள் 20% இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி எனக்கு, மொத்த முடிவுகள் அரசியல்வாதிகள் 40, அதிகாரிகள் 34, பொதுமக்கள் 20. இந்த 3 பேர்ல யாராவது ஒரு குரூப் முழுசா திருந்திட்டாங்கன்னா நல்லா திருந்திடுவாங்கன்னா யாரை சொல்லலாம்? இல்ல நீங்க அப்படி நீங்க யார் திருந்தணும் அப்படின்னு நீங்க கூட்டுன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒருவேளை அதிகாரிகள் மட்டும் தரமா ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ரெண்டு பேரால இது முடியாதுல்ல. ஏன்னா நீங்க இன்னைக்கும் தரமான அதிகாரிகள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நிர்வாகம் யார் கையில இருக்கு? நீங்க ஒரு ஜனநாயக அமைப்புல, ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம அதிகாரிகளை சொல்றோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இதுல முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல அரசியல்வாதிகள் இருக்காங்க. இந்த 2 பேர்ல யார் கெடுக்கறாங்கன்னு சொல்லுங்க. அரசியல்வாதிகள் தெரிந்து அதிகாரிகள், எந்த சந்தேகம் இல்ல, அரசியல்வாதிகள் தான் அதிகாரிகளை கெடுக்கறாங்க. அதனாலதான் நீங்க ஒரு ஆட்சி, இப்ப நீங்க இந்த ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதி தான் அதிகாரிகள் போறாங்க. எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஆல் இந்தியா சர்வீஸ்ங்கிறதுல இப்ப தமிழ்நாட்டுல ஏன் போலீஸ் இவ்வளவு நல்லா இருக்கு, ஏன் பீகார்ல இவ்வளவு மோசமா இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை விட வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி அதிகமா சம்பாதிக்கிறாங்க? ஆல் இந்தியா சர்வீஸை பொறுத்தளவுல என்னால உறுதியா சொல்ல முடியும், தமிழ்நாட்டை விட வட மாநிலங்கள்ல லஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆக இதுல நமக்கு குழப்பமே வேண்டாம். ஏன்னா அதிகாரி அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் புக் இருக்கு, ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. அவங்களுக்கு கரியர்ங்கிறது 30 வருஷ கரியர். ஆனா அரசியல்வாதி அப்படி இல்ல, 5 வருஷம். மறுபடியும் நம்ம பழைய புராணத்துக்கு தான் போகணும். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகு. அதனாலதான் ஒரு மாநிலம் ஒரு தலைமையின் கீழ இருக்கிற போது சிறப்பாக இருக்கிறது. இன்னொரு மாநிலம் இன்னொரு தலைமையின், இப்போ நீங்க தேசிய கட்சிகள் எடுங்க, ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலத்தை 2 தேசிய கட்சி ஒரே மாநிலத்துல ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாநிலத்தை சிறப்பான முதலமைச்சர் ஆளுகிற பொழுது அது சிறப்பாக இருக்கும். அதே கட்சியை சார்ந்த இன்னொருத்தர் ஆளுகிற பொழுது அந்த பலவீனம் வெளியே தெரிகிறது. அதனால் இந்த அமைப்பு மாற வேண்டும். இதுல நம்ம பொதுமக்களை எந்த விதத்திலும் குற்றம் சொல்லக்கூடாது. அதிகாரிகளையும் நம்ம அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் தான், கண்டிப்பா அதிகாரிகளுக்கு 30-35 வருஷம் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க. 35 வருஷமும் பத்தாம திருப்பி அரசியல் கட்சிகள்ல சேர்றாங்க. அவங்க நோக்கம்லாம் என்னவோ, இந்த அவங்க கண்ட்ரோல்ல மேல இருக்காங்க, என் தலைக்கு மேல உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் ஏன் போக கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி.